இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி லக்ஷ்மி. நான் இவன ஐம் சாரி லக்ஷ்மி. இது எப்படி பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, தெரியாம பட்டுருச்சு. வலிக்குதா லக்ஷ்மி? ஐம் ரியலி சாரி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் லக்ஷ்மி. பல்விந்தர் டோன்ட். நான் லக்ஷ்மி டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். நீ உன்னோட புத்தியை காட்ட நினைக்காத, இல்லனா இன்னும் அடி வாங்குவ. லக்ஷ்மி டாக்டர் கிட்ட போலாமா? எனக்கு எங்கேயும் வர வேண்டாம். உனக்கு அடிபட்டிருக்கு லக்ஷ்மி. நான் வர மாட்டேன்னு சொன்னேன். காயம் இன்னும் அதிகமாகட்டுமே. என்ன ஆயிட போகுது? அதிகபட்சம் செத்து போயிடுவோம், அவ்வளவுதானே. பரவாயில்ல, சாகுற. நீ மனசை நோகடிச்சிருக்கல, அதை விட இது ஒண்ணு பெருசா இருக்க போறதில்ல. லக்ஷ்மி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? சொல்ல, எதுக்கு பண்ற? என்ன தயவு செஞ்சு விட்டுரு ரிஷி. ப்ளீஸ், நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ எதுக்காக கவலைப்படுற? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு? நீ என் கூடவே இருக்க, என்ன ஏமாத்தவும் செய்யற, என்ன காயப்படுத்துற, அப்புறம் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற. நிஜமாவே எனக்கு மேல அக்கறை இருக்கு லக்ஷ்மி. நான் காட்டுற அக்கறை உண்மைதான். ஏன்னா எப்பெல்லாம் உனக்கு வலிக்குதோ அப்ப எனக்கும் கஷ்டமா இருக்கும். உனக்கு ஏதாவது ஆனா அப்ப நானும் வருத்தப்படுறேன். அப்படியா? இப்ப மட்டும் நீ எப்படி ஃபீல் பண்ற? அதையும் கொஞ்சம் சொல்ல. நீ என்னை ஏமாத்துறதுனால நான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் ரிஷி, ப்ளீஸ், நீ என்ன பத்தி கவலைப்படுறத தயவு செஞ்சு விட்டுடு. என்ன விட்டுடு. நான் தரித்திரம் புடிச்சவதான், கெட்ட சகுனம். எல்லாருக்குமே என்னால கெடுதல் தான் நடக்குது, தெரியுதுல. அப்ப என்ன விட்டுடு. எதுக்காக நீ என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? நீ எனக்கு இது வரைக்கும் கொடுத்த காயங்கள் பத்தாதா? இப்ப இன்னொரு துரோகத்தையும் பண்ணிருக்க. என் புருஷன் பண்ண காரியத்தை நானே தெரியாம வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன். அப்ப நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன் சொல்லு. எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன்? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ண. லக்ஷ்மி ப்ளீஸ், உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ. நான் எல்லாத்தையும் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா இப்போதைக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எல்லாத்தையும் கேட்கறேன். நான் அதுக்கு முன்னாடி நாம டாக்டர் கிட்ட போலாம். நீ முதல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதையும் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நான் தான் தண்டனை அனுபவிக்கிறேன் ரிஷி. என் முகத்தை பாரு. இது தாண்டி நான் என்ன உன்னை தண்டிக்க முடியும்? எனக்கு என்ன உரிமை இருக்கு? லக்ஷ்மி, நாம இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ் முதல்ல நீ என் கூட பா, டாக்டர் கிட்ட போலாம். அவதான் சொல்றல, கூட்டிட்டு போடா. மறுபடியும் உன் புத்தியை காட்டுறல. குறுக்க பேசாதன்னு சொன்னல. வேண்டாம். உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பல்விந்தர் கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. பல்விந்தர் என்னுடைய வருங்கால கணவர். நான் பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.